சென்றாலும் அங்கு அன்னம் புசுகின்ற தருவாயிலே அந்த இல்லத்திலே இருக்கின்ற ஒரு மரண செல்வத்தின் அருகிலே அமர்த்தி அவர்களுக்கு முதலில் அன்னத்தை கொடுத்த பிறகு நான் அன்னம் புசிப்பது வணக்கம். உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற குழந்தை மரண செல்வத்துக்கு அழைத்து வாருங்கள். ஆமையா, நான் என்ன கேட்டுவிட்டேன்? உங்கள் இல்லத்திலே இருக்கின்ற மரண செல்வத்தை அழைத்து வரக்கூடியேன். இந்த அண்ணன் கொடி ஏற்றி அன்னதானம் எதற்காக தெரிகிறதா? விட்டது இது வரையும் எங்களுக்கு அந்த குழந்தை செல்வமே ஆடா சோத்துக்கு சேர்த்தவன இங்க கூட அந்த மூதியவியா ஆட்டா மூஞ்சி வாயில தின்னானா மூக்கலை தூணானான்னு தெரியல. எந்த இல்லத்திற்கு நான் சென்றாலும் அந்த இல்லத்தில் இருக்கின்ற மரண செல்வத்தை அழைத்து என் அருகிலே அமர வைத்து முதலில் அந்த ஆண்டவனுக்கு தருவது போல் மரண செல்வத்திற்கு அன்னத்தை கொடுத்து அவர் கொடுத்த பிறகு நான் அருந்துவது வழக்கம். ஆனால் இந்த இல்லத்திலே வந்து உன் இல்லத்தை நாடு தேடி வந்து உணவு அருந்தலாம் என்று அமர்ந்த பொழுது மரண செல்வம் இருந்தால் அழைத்து வாருங்கள் என்று உழைத்ததற்கு மரண செல்வமே இல்லை. அதனால் இந்த அண்டக்குடியை நாட்டிற்கு உழைக்கின்றாய். அப்படி என்றால் சுவாமி சுவாமி
செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்க வந்து சைலே! உணவு அருந்தும் நேரத்தில் ஒரு சின்ன சிறு பிள்ளை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு சாது மல்லி கொடுத்து விட்டு பிறகுதான் நான் அண்ணன் உழைத்தாகி அந்த மயிலை செல்லும் இளையத்தார் சுவாமி இந்த அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என் இல்லத்துக்கு சென்றாலும் அந்த இல்லத்திலே இருக்கின்ற குழந்தையை அழைத்து ஒரு பிடி சாதம் கொடுத்த பிறகு உண்ணுவது பிள்ளைகளா வீடு எனக்கு ஆளுநர் துருவாரத்திற்கு சமமானது. அப்பேற்பட்ட வீட்டில் நான் வாழ்ந்த உணவானது பேர்பட்ட இல்லத்தில் நான் உணவு அருந்தது. ஆனால் சுவாமி எனக்கு திருமணமாகி பல ஆண்டு காலம் முன்னோடி விட்டன. குழந்தை செல்வம் மழை செல்வமே இல்லை. அந்த மழை செல்வம் வேண்டும் என்பதனாலே தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். 32 வகையான தான தர்மங்களும் செய்து இருந்தாலும் தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை அன்னக்கூடி நாட்டு யார் வந்தாலும் வயிறார உணவு அருந்தி விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே என்ன கொடுத்தாலும் என்ன போல் கொடுத்தாலும் மனதார வாழ்த்தினாலும் கூட சிலது பலிதமாகும், சிலது பலிதமாகாது. ஆனால் இந்த உண்ட வயிறு அருந்திய மனம் வயிறார யார் ஒருவர் வாழ்த்துகிறார்களோ அந்த வாழ்த்து அப்படியே நமக்கு பலிதமாகும். ஒருவர் இல்லை என்றாலும் ஒருவர் வாழ்த்தினால் நமக்கு மழை செல்வம் உருவாகும் என்ற நம்பிக்கையில் இந்த அன்னக்கூடிய நாட்டில் இருக்கிறார். செய்தவர்மா உன் குறையை போக்குவதற்கு நான் ஒரு மார்க்கம் வைக்கின்றேன். சுவாமி என்னுடைய குறையை போக்குவதற்கு இவர் மார்க்கம் வைக்கப்படுகிறார். உண்மைதான். ஏனென்றால் உன்னுடைய மன்னம் கள்ள கவுடம் இல்லாத மனம் அதை உணர்ந்து ஆகையால் மழை செல்வம் இல்லாத இத்தனை ஆண்டுகளாக மனதிலே துன்பத்தோடு இப்பேற்பட்ட செயலை செய்து வருகின்றாய் அல்லவா? உன் துன்பம் நீங்குவதற்காக உனக்கு ஒரு வழிவகை சொல்கின்றேன். அதை பின்பற்ற வேண்டும். என்ன சுவாமி? அந்த ஆதி சக்தி கோரி 48 தினங்கள் கௌரவதி செய்து வந்தால் உனக்கு மழை செல்வம் நிச்சயம் உண்டாகும். அவனை குறித்து நாம் பார்க்கின்றார். கௌரவம் இருந்தால் பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக உண்டாகும். அப்படியாக அப்படியாக ஓ நமச்சிவாய சம்போ